லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விக்ரம் நேரம் ஸ்கூலுக்கு கிளம்பிருப்பானே. அலாரம் வச்சுட்டு தானே படுத்தோம். இப்படி அடிக்காம போச்சு. குளிக்கிறதுக்கெல்லாம் டைம்ல ப்ரஷ் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவோம். நான் இன்னும் குளிக்கலமா. தெரியும் தெரியும், நான் ஒன்னும் உனக்கு விபூதி பூச வரல. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்கிட்ட? ஆபீஸ் லீவா இல்ல நீ லீவ் போட்டுட்டியா? லீவா? நீ வேறமா. அலாரம் அடிக்காதனால டைம் ஆனதே தெரியாம தூங்கிட்டேமா. அலாரம் அடிக்கலன்னு யாரா சொன்னது? அப்போ அலாரம் அடிச்சுதா? ஆமா. மா, அப்ப ஏமா நீ என்ன எழுப்பல? ஏமா நீ இப்படி பண்ற? ஆமா, நீ ஒருத்த வேலைக்கு போலனா இந்த வீட்ல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம போயிடும் பாரு. ஆள பாரு ஆள. நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கி இருக்க. அத கெடுக்கணுமா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஒரு ரூம் பக்கமே நான் வரல. அம்மா பாசம்? ஏமா, உன் அம்மா பாசத்தை காட்டி என்னோட அப்பா பாசத்தை காட்ட விடாம பண்ணிட்டல. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னது? என்ன சொன்ன? அப்பா பாசமா? ஐயோ மா, அது ஒண்ணு இல்லம்மா. நீ மட்டும் பாசத்தை காட்டுறியே, அப்பா என்ன கண்டுக்கிறதே இல்லம்மா. அத சொல்ல வந்தேன். ஓ, அவர் உன் மேல பாசம் இல்லாம இருக்க மாட்டாருடா. அவரு இங்க வந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல யார் பாத்துப்பா சொல்லு? சரிம்மா சரிம்மா, நீ என்ன போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வினய், இப்பெல்லாம் நீ நிறைய மாறிட்டடா. எல்லாத்துக்கும் நான் கும்புற அந்த சாமிதான் காரணம். எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். வா. மம்மி மம்மி, ஷூல சவுந்துக்குச்சு மம்மி. ஐயோ, இதெல்லாம் முன்னாடியே பாக்குறது இல்லையா விக்ரம்? இப்படி கிளம்பும் போது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவியா? இதெல்லாம் சரியா பண்ணிட்டேன்னு நீ முன்னாடியே பாக்குறது இல்லையா மம்மி? இப்படி கிளம்பும் போது தான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து சொல்லுவியா? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. உன் பையன் ஆச்சே மம்மி. சரி, வாய் அடிச்சது போதும். வா, ஸ்கூலுக்கு போலாம். வா. நானும் வந்துட்டேன். வாங்க போலாமா? போலாம் போலாம். ஹோம்வொர்க்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டியா? என்ன மித்ரா, டைம் இப்போ 9 ஆயிடுச்சு. பசங்க இன்னும் ஸ்கூலுக்கு போல. ஆமா, வினய் எங்க? அவர் இன்னும் வரவே இல்லை சார். லேட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. இனி அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து பசங்களை கூட்டிட்டு போறது ரொம்ப லேட் ஆயிடும் சார். பசங்களை நானே ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறேன். ஆட்டோலையா? தேனு, வினய்க்கு ஃபோன் பண்ணு. நான் ஆல்ரெடி 5 டைம்ஸ் பண்ணிட்டேன் மாமா. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. பின்ன என்ன மாமா, தப்பே பண்ணாதவரை திருடன் சொல்லி இன்சல்ட் பண்ணா யார் தான் வேலைக்கு வருவா? அதான் இந்த வேலையே வேண்டான்னு போயிட்டாரு போல இருக்கு. சரி, டைம் ஆச்சு, கிளம்புறோம். போயிட்டு வாங்க. பை டாடி. பை காட். பை. வினய், அது வந்துடுமா. என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்ட? குளிச்சியா இல்லையா? மா, டைம் ஆயிடுச்சுமா. நான் வந்து குளிச்சுக்கிறேன். கொடுங்க. அம்மா, எங்க இருந்தாலு உன் தம்பியை காணோம்? அவன் 6 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டான்டா. 6 மணிக்கலாமா? ஏமா, மாம்ச எனக்கு தெரியாம எது ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டாரா என்ன? ஜிம்மா? நீ வேற. அவன் ஏதோ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போனான். இன்டர்வியூவா? மா, காலங்கத்தில் நீ வச்சுமா காமெடி பண்ணாதம்மா.
டேய் நிஜமாதாடா. ஷூ டை எல்லாம் கட்டிட்டு போனான், ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போனான். மா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நிஜமாதாடா, இன்டர்வியூக்கு தான் போனான். நான் கூட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சேன். மா அந்த ஆளுக்கு எதுக்குமா வயசான காலத்துல இந்த வேலையெல்லாம்? ஓ விட்ரா, இந்த வயசுலயாவது வேலைக்கு போகணும்னு புத்தி வந்துச்சே. சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காம விட, போயிட்டு வரட்டும். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, பை. போ போ. ஹலோ. எஸ், கார்த்திக் ஹியர். ஆமா, நான் தான் கேட்டிருந்தேன். இல்லை, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வர சொல்லுங்க, பார்த்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. மாமா, யார் வராங்க? அது நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி வேணும்னு ஏஜென்சிட்டு கேட்டிருந்தேன். அதான் அனுப்பியிருக்காங்களா, வந்த உடனே பார்த்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங் சார். என் பேர் அருண் சார். நான் தான் சார் இனிமே இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி. யாரோ ஒரு திருட்டு பையன் அந்த வீட்டுக்குள்ள பூந்து ஒரு பெரிய மாட்டை அடிச்சிட்டான்னு, சாரி சார், ஒரு பெரிய அம்மாவை அடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் சார். இனிமே நான் கண்ணை இமை காப்பது போல் இந்த வீட்டை நான் காப்பேன் சார். எங்கேயோ நல்லா பார்த்த முகம் மாதிரி இருக்கு. இல்லையே, ஏதோ இடிக்குது. அது வந்து மேடம் என் குச்சி. இந்த குச்சி தான் இடிச்சிச்சு, மன்னிச்சுக்கோங்க. சாரி மேடம். யோ, பொண்ண இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். மேடம், எனக்கும் தான். உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா எங்கன்னு தெரியல மேடம். நாம எங்க பாத்துக்கிட்டோம் மேடம்? உங்களுக்கு ஞாபகம் வந்தா சொல்லுங்களேன். இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நாகு, இன்னைக்கு தான் இந்த தம்பி முதல்ல வேலைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தம்பி நீ எங்க போய் பார்த்திருக்க போற? இல்ல நீ, இந்த மொழிய நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் இப்படி உளறிட்டு இருக்க நாகு நீ? அண்ணி, நேத்து ராத்திரி என்ன ஒருத்தன் அடிச்சான் பாருங்க. அவன் அச்சு அசல் இதே மாதிரிதான், இதே உருவம் தான். அதான் இவனை பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை அடிச்ச அந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சு முட்டி தட்டி உங்க முன்னாடி முட்டி போட்டு நிக்க வைக்கணுங்கிற சபதத்தோட இந்த செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன போய் அவன் தான் இவன்னு சொல்லிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? சார், என்ன சார் இது? அத்தை, நீங்க வேற ஏஜென்சி கிட்ட சொல்லி உடனடியா வீட்டுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும்னு வர வச்சிருக்கோம். ஐ சின்சியர் செக்யூரிட்டி ஆபீசர். ஓ எஸ். பை தி வே, உங்க நேம் என்ன சொன்னீங்க? என் பேர் தானே சார், அருண். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களால நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அந்த த்ரெட்டு இந்த புண்ணாக்கு முட்டை தான் பக்கத்துலேயே நின்றுருக்கு. பார்க்கறது பாரு, ஏர்வாடியிலிருந்து தப்பிச்சு வந்த பேஷண்ட் மாதிரி. என்ன மிஸ்டர் அருண்? ஓகே சார். சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே வினய். வினய், ஹே இஸ் மிஸ்டர் அருண். நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்.
அருண், இவர் மிஸ்டர் வினய், நம்ம வீட்டில் டிரைவராக இருக்கார். ஹலோ மிஸ்டர், பேர் என்ன சொன்னீங்க சார்? வினய். வினய், நான் அருண். முத பார்த்துக்குறோம்ல, கை கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்க. ஓகே சார். சாரி மேடம். சாரி பிரதர். இப்பவும் எனக்கு இடிக்குது. மாப்பிள்ளை என்ன இந்த செக்யூரிட்டி ஜாப்ல பார்த்ததுமே பயங்கர ஷாக்கா இருப்பான். அவன் இந்த ஷாக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எப்படியும் 1 ஹவராவது ஆயிரும். ஹலோ மேடம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க தொல்லையே வேண்டாம் தான் இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கேன். மித்ரா ப்ளீஸ். ஏன் இப்படி எங்க போனாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, கார்த்திக் சார் வராரு. மேடம், நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா மேடம்? நான் தான் இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு நிமிஷம் ஜாயின். மித்ரா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மீட் மிஸ்டர் அருண். நான் ஏஜென்சியில் சொல்லி வர சொல்லியிருந்தேன். செக்யூரிட்டியா இவர் தான் நம்ம வீட்டு இனிமேல் பார்த்துக்க போகிறோம். ஆமாம் மேடம், நான் பத்திரமா பார்த்துக்குவேன் மேடம். ஆமாம், நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க. ஹலோ. அப்பாடா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ராமனையும் சீத்தையும் சேர்த்து வச்ச அனுமார் மாதிரி நானும் அனுமார் அவதாரம் எடுத்து வினையையும் என்ன குடும்பத்தோட பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரா உள்ள வரீங்களா? என்ன படம் பாத்தீங்க? யாரு இவர்தான் அந்த ஐடியாவை கொடுத்தாரா? ஐயோ மித்ரா, நாளா இல்ல. இந்த ஆள் இப்படித்தான் பண்ண போறாருன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, ஏன் அப்படி பண்ண? சும்மா பார்த்துட்டு நிக்கிற, சொல்லியா? விடுமாப்ல இருமாப்ல சொல்றேன். அது மித்ரா, நான் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து இல்லை சேர்த்து பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. அதான் இப்போ 2 பேரையும் சேர்த்து பார்த்தேன்னா, உங்க கூட குட்டி விக்ரமும் இருக்கானா, நீ குட்டி விக்ரம் கூடயே இருக்க. மாப்பிள்ளையும் எப்படியோ டிரைவர் வேஷம் போட்டுட்டு குட்டி விக்ரம் கூட விளையாடுறான், கொஞ்சறான். எனக்குன்னு யாரமா இருக்காங்க. எனக்கும் குட்டி விக்ரமை தூக்கி கொஞ்சணும் விளையாடணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காதா? அதனால தான் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட சொல்லி இங்கே வந்து செக்யூரிட்டி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இது தப்பாமா? தப்புதான் மாமா. நானே கஷ்டப்பட்டு என் பழைய காலத்துல மறக்கலான்னு முயற்சி பண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அது வந்துமா, நீயும் விக்ரமும் இங்கே தனியாக கஷ்டப்படுறீங்களா? மாப்பிள்ளையும் டிரைவர் வேலைக்கு இங்கே வந்து சேர்ந்துட்டு அவனும் கஷ்டப்படுறானா? நான் மட்டும் இப்படி அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால தான் நானும் செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட சொல்லி இங்கே செக்யூரிட்டி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே உங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதான். எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம் மாமா. என்னை தனியா விட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்க மருமகனை யாரும் இங்க வந்து டிரைவர் வேலையை பார்த்து கஷ்டப்பட சொல்லல. அவரே தான் வீம்புக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருந்தா அவரையும் சேர்த்து கூட்டிட்டு கிளம்புங்க. எனக்கெல்லாம் எதுவும் கஷ்டமா இல்லையா? ஏமாப்ல நான் ஏதாவது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா என்ன? கஷ்டமா இல்லை. போதும் போதும், எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி தொல்லை பண்ணாதீங்க. மரியாதையா போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல மித்ரா, அது வந்து நீங்க பேசாதீங்க. எல்லாம் உங்களால தான் வந்தது. சாமி, உங்களால நான் பட்டதெல்லாம் போதும். ஒரு மாசத்துல நீங்க இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள என் உயிரை வாங்கிட்டு தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. இல்ல அவ்வளவுதான்.
யோ லூஸ் மாம்ஸ், உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைலாம்? அவ சொல்லிட்டு போனது கேட்டல. நீ பாரு, ஒழுங்கு மரியாதை ஏதாவது சொல்லிட்டீங்க ஓடி போயிடு. அப்படியெல்லாம் போக முடியாது. யோ, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன் படுத்துற? நானே ஏதோ அவ கையில காலில் விழுந்து இங்க பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ அதுக்கும் ஆப்பு வச்சிருவ போல இருக்க. இங்க பாரு, சொன்னா கேளு மாம்ஸ். இதெல்லாம் நான் பாத்துக்கிறியா? நீ தயவு செஞ்சு கிளம்பிடியா? சரி மாப்ள, நீ எனக்கு ஒன்று சொல்கிற. ஏதோ நான் இங்கேருந்து உங்கள் 2 பேத்தையும் அனுமார் கணக்காக சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். சரி, நான் போகிறேன். நான் போனேன்னா உனக்கு தான் லாஸு. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டா? சொல்லிட்டு போயிட்டா? நீ வா. யா, ரொம்ப சந்தோஷம். வா, இப்பயே சொல்லிட்டு கிளம்பு. வாயா மாப்பிள்ள. சார் பேசு பேசுங்க. யோ மாம்ஸ், சொல்லியா? பேசு. சார். கேக்குது, சொல்லுங்க. சொல்லு மாம்ஸ். பேசுங்க. அது 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 வந்து சார், அது சொல்லியா? என்ன தயங்குறீங்க? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த வேலையை குவிட் பண்ணலான்னு இருக்கேன் சார். வாட்? வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன விட்டு? அது வந்து சார், எனக்கு லூஸ் மோஷன் ஆயிரும் போல இருக்கு. இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் எனக்கு செட் ஆகாமல், அதனால் வயிறில் ஏதோ பிரச்சனை, மூக்கில் ஏதோ பிரச்சனை, இந்த அட்மாஸ்பியர் ஒத்துக்கல சார். அதனால் நான் இங்கேருந்து இந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு போகிறேன் சார். எனக்கு புரியல, அது எப்படி வந்து கொஞ்ச நேரத்திலே ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் பிடிக்கல? வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? ஓப்பனா சொல்லுங்க. கார்த்திக் சார், அதான் பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல. பிடிக்காதவங்கள வேலைக்கு வச்சு அவங்க இங்க வேண்டா வெறுப்பா வேலை செய்வாங்க. இந்த வேலையை பிடிச்சு செய்யறவங்கள பார்த்து வேலைக்கு வச்சுக்கலாம். சார், ஆமா சார். இந்த ஆள் மூஞ்ச பாருங்க. இந்த ஆள் மூஞ்ச பார்த்தா கொஞ்சமாவது பயம் வருதா? ஆருங்க சார், நல்ல பச்சை புள்ள மாதிரியே இருக்கு. தேங்க்யூ சார். ஐயோ சாரி சார், சாரி சார். நல்லா செக்யூரிட்டியா? சுகர் வந்த தாத்தா மாதிரி இருக்கு. செக்யூரிட்டியா? சார், ஆமா சார், அதான் நானும் சொல்றேன். இதனால அனுப்பிச்சுடலாம் சார். சார், நம்ம ஏஜென்சில சொல்லி வேற ஏதாவது நல்ல ஆளா வேலைக்கு வச்சுக்கலாம் சார். சரிங்க அருண், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். போகாத நில்லு. இந்த கிளவியா இது விஷயத்தை எப்படி குழப்பலாம் தான் பாக்குமே. ஏன் அத்தா அவர் நிக்க சொல்றீங்க? போறாருல்ல. மாப்ள, இவன் இந்த வீட்ல தான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது. ஏன் அத்தை, என்னாச்சு? மாப்ள, நைட் என்ன அடிச்சவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன அடிச்சவன் இதே ஹைட்டு, இதே வெயிட், இதே வாய்ஸ், இதே மாடுலேஷன் வேற. மாப்ள, என்ன அடிச்சவன் இவன் தான். ஐயோ மேடம், அவன் இல்ல, அவன் வேற, இவன் வேற. இல்ல, இவன மாதிரியே தான் இருந்தான். இவனை வச்சுதான் நான் என்ன அடிச்சவனை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த புண்ணாக்கு மூட்டை இந்த நோண்டு நோன்றாளே. ஏய், நீ எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே இருந்துதான் டியூட்டி பார்க்கணும்.
இனிமே நீ இங்க தான் வேலை பாக்குற. இது என்னோட ஆர்டர். எஸ் மேடம், நான் இங்கே வேலை பார்க்கறேன் மேடம். தொப்பி ஒழுங்கா போடுறா. ஓகே மேடம். போ. ஆனா இவன் பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கானே.